விட முருங்கைக்கீரை சூப்பில் தான் நிறைய சத்து இருக்கு நிலா. அதில் தான் இரும்பு, கால்சியம் எல்லாம் இருக்குது. பாட்டிக்கு வேற முட்டி வலிக்குதா, அதான் அம்மாவை போட்டு வர சொல்லி கேட்டேன். அப்போ இது வயசானவங்க குடிக்கிற சூப்பா பாட்டி? அப்படிலாம் இல்லை நிலா, இது யார் வேணால் குடிக்கலாம். நீயும் அம்மா கிட்ட வாங்கி குடி, சரியா? இப்போ எனக்கு வேணாம் பாட்டி, நான் உங்களை மாதிரி வயசானவனே குடிச்சிக்கிறேன். சரிடா, நீ விளையாடிட்டே இரு. பாட்டி போய் முகம் கை கால்லாம் கழுவிட்டு வரேன். ஒரே களைப்பாரு. இந்த காலத்து பசங்கள்லாம் சத்தானதை சாப்பிட சொன்னாலே அலறாங்க. அம்மாடே, மேகா, ஆகாஷ், இங்க வாங்க. ஐயோ, என்ன சத்தம் தெரியலையே. அத்தை இப்படி கத்துறாங்க? அத்தை, என்னாச்சு அத்தை? எப்படி அத்தை கீழே விழுந்தீங்க? அத்தை கை கொடுங்க அத்தை. ஆகாஷ், ஆகாஷ், இங்க வாங்க ஆகாஷ், அத்தை கீழே விழுந்துட்டாங்க. என்ன சத்தம் தெரியலையே. அம்மா, என்னாச்சும்மா? எப்படிம்மா கீழே விழுந்த? ஐயோ, பார்த்து பொறுமையாக நடந்து வர வேண்டியது தானம்மா. எப்படிம்மா அந்த மாதிரி ஆச்சு? நான் பொறுமையாக தான்ப்பா வந்தேன். இங்கே தரையில் தண்ணி கொட்டி இருந்தது போலப்பா, அது கவனிக்காமல் வழுக்கி கீழே விழுந்துட்டேன். யார் இங்கே தண்ணி கொட்டுன்னு தெரியலையே. இந்த சூர்யா பையன் தான் கொட்டியிருப்பான். சூர்யா, இங்கே வா. சூர்யா, என்னம்மா? இங்கே வா. பாட்டி, என்ன பாட்டி தரையில படுத்திருக்கீங்க? நம்ம வீட்டுல தான் இவ்வளவு பெரிய பெட் இருக்கே பாட்டி, ஏன் பாட்டி தரையில படுத்திருக்கீங்க? ஏய் சூர்யா, பாட்டி ஒண்ணு தரையில படுக்கலடா, உன்னாலதான் வாழ்க்கைக்கே வந்துட்டாங்க. என்னது, என்னாலயா? சூர்யா, உன்னை தண்ணியை நான் பார்த்து பத்திரமா கொட்டாமல் எடுத்துகிட்டு போதானே சொன்னேன். இப்போ பாரு, பாட்டி உன்னால் வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ சாரி பாட்டி. மேகா, விடுமா, குழந்தைய திட்டாதம்மா. நான் தான் பார்க்காம வந்து விழுந்துட்டேன். பாட்டி பாட்டி சாரி பாட்டி, நான் தெரியாம பண்ணிட்டேன் பாட்டி. நான் தண்ணி கொட்டினதே பார்க்கல பாட்டி. நீங்க எழுந்திருங்க பாட்டி, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க பாட்டி. வாங்க பாட்டி. கை கொடுங்க அத்தை, பொறுமையாக எழுந்துருங்க. வாங்க அத்தை. வரேம்மா. பார்த்து பொறுமையாக எழுந்திருமா, பார்த்து. அம்மா, காலு தான்மா ரொம்ப வலிக்குது. பார்த்து பொறுமையாக வாங்க அத்தை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா சரியாயிடும். நல்லா தூங்குங்க கொஞ்ச நேரம். நான் சூப்பு போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிங்க அத்தை, நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்குங்க. நக்ஷுக்குட்டி, எழுந்துட்டியா நீ? அங்கே பாரு, பாட்டி ஊர்லேருந்து வந்திருக்காங்க பாரு. அழக்கூடாது, அங்கே பாரு, பாட்டி வந்திருக்காங்க பாரு. நக்ஷு செல்லம், இங்கே பாரு, பாட்டி ஊர்லேருந்து வந்துட்டேன்டா. பாட்டி உனக்கு பொம்மைலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இங்கே பாருடா செல்லம். நக்ஷுக்குட்டி, அழாத, வா அம்மா கிட்ட வா. நக்ஷு பசியால் தான் அத்தை அழுவுறா. நான் போய் அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்குங்க. சரிம்மா, நீ குழந்தைக்கு எதாவது சாப்பிட கொடு. சரிங்க அத்தை. இந்த பசங்க நோட் புக்கு, பேனா, பென்சில்லாம் பெட்டு மேலே அப்படியே போட்டுருது. எடுத்து வைங்க எடுத்து வைங்கன்னு சொன்னால் கேட்குறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறாங்க. பாட்டி சாரி பாட்டி, நான் தெரியாம பண்ணிட்டேன் பாட்டி. நான் தண்ணி கொட்டினதே கவனிக்காம போயிட்டேன் பாட்டி. சாரி பாட்டி. இடு சூர்யா, நீ தெரியாம தானே பண்ண. நான் தான் பார்க்காம நடந்து போய் வழுக்கி கீழே விழுந்துட்டேன். பாட்டி, நான் வேணா உங்க கால் கை பிடிச்சி விடவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா செல்லம், நீ போய் விளையாடு போ. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்க பாட்டி, நான் வந்து பண்றேன். நீ வேணா எனக்கு அந்த கண்ணாடி எடுத்துட்டு போய் மேஜை மேலே வச்சிடுறியாப்பா? சரி பாட்டி, நான் போய் வச்சிடுறேன். இந்த கண்ணாடி எடுத்து வச்சுட்டு பாட்டிக்கு போய் ஏசி போட்டுடலாம். பாட்டி, நான் உங்க கண்ணாடியை டேபிள் மேல வச்சுட்டேன். உங்களுக்கு ஏசி போட்டு வரேன், நீங்க நல்லா தூங்குங்க. சரிடா செல்லம். ஏசி போட்டேன் பாட்டி, நீங்க நல்லா தூங்குங்க பாட்டி, நான் வரேன். சரிப்பா. அக்கா, இது என்னோட ஃபுட்பால்கா, வெயிக்கா. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தரேன்டா. இது பாட்டி எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க, வெயிக்கா. இல்லடா, இது பாட்டி ரெண்டு பேருக்கும் சொல்லி தான் கொடுத்தாங்க. நீ வேணா பாட்டி கிட்டே கேட்டு பாரு, எனக்கு தான் ஃபுட்பால்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்பவா பாட்டி கிட்டே போய் கேட்கலாம், இது எனக்கா உனக்கான்னு. பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க எழுந்ததுக்கு அப்புறம் கேளு. இப்ப நீ இது என்கிட்ட குடுக்கா, குடு. தர முடியாது, போடா. பால்ல இருந்து காலை எடுக்கா. தர முடியாதுடா, விடுடா. குடுக்கா, விடுடா. நீலா, நீலா, என்னம்மா? நக்ஷுவோட ஃபீடிங் பாட்டில் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரிம்மா, நான் எடுத்துட்டு வரேன். சரிக்கா, நீ போய் எடுத்துட்டு வா, நான் போய் விளையாடுறேன். ஏ ஃபுட்பால் ஃபுட்பால். இப்போ இதை வச்சுக்கோ. ஆனா பாட்டி எழுந்தோடனே நான் உங்ககிட்ட கேட்டு இதை வாங்கிப்பேன். பாட்டி சீக்கிரமா எழுந்துக்கணும், அப்பதான் இந்த பால் எனக்கு கிடைக்கும். இந்த நக்ஷு பாட்டில் எங்க இருக்கு? ஐ, அதான் இருக்கு. இதை ஏன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல வச்சாங்கன்னு தெரியலையே. ஐயோ, பாட்டி கண்ணாடி தெரியாம கீழே தள்ளி விட்டோமே, இப்ப என்ன பண்றது? ஐயோ, அது உடையாம இருக்கணுமே, போய் பாக்குறேன். என்ன இப்படி உடைஞ்சு பாருங்க. ஐயோ, பாட்டி வேற நல்லா தூங்குறாங்களே, ஏதோ திட்டுவாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் வேற இப்படி உடைச்சு வச்சிருக்கேன், என்ன பண்றது?
பெட்டு மேல இருக்க பென்சில் ரப்பர்லாம் எடுத்து வச்சிடணும். இல்லைன்னா அக்கா அதையும் எடுத்து வச்சுட்டு சண்டை போடுவா. முதல்ல போய் எடுத்து வச்சிடலாம். அக்கா என்னக்கா பாட்டியோட கண்ணாடியை உடைச்சு வச்சிருக்க? இரு பாட்டிக்கிட்டே சொல்றேன். பாட்டி பாட்டி, அக்கா உங்க கண்ணாடியை ஒழிச்சிட்டா, எழுந்து பாருங்க பாட்டி. சூர்யா பாட்டி கிட்ட மட்டும் சொல்லிடாதடா. நான் அக்ஷயோட பாட்டில் எடுக்கும்போது தெரியாம கீழே தள்ளி வச்சிட்டு இருந்தா. பாட்டி கிட்ட மட்டும் சொல்லாதடா. அப்போ நீ இவ்வளவு நேரம் என் ஃபுட்பால் வச்சுக்கிட்டு பாட்டி எழுப்பி கேட்க போறேன்னு சொன்னேன். இப்ப மட்டும் வேணாம்னு சொல்றேன். டேய் நான் உனக்கு நெக்ஸ்ட் வீக் மேக்ஸ் ஹோம்வொர்க் கூட பண்ணி தந்தறேன்டா. ஆனா இப்ப பாட்டி கிட்ட மட்டும் சொல்லாதடா ப்ளீஸ் சூர்யா. சரி நான் இப்ப சொல்லல. ஆனா இது எப்படிக்கா சரி பண்ண போற? அதான்டா எனக்கும் புரியல. இது எப்படி சரி பண்றது? இந்த நிலாவை ஒரு ஃபீடிங் பாட்டில் எடுத்துகிட்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது. என்ன தான் பண்ணுறானே தெரியல. அக்ஷு வர அழுகுறா. என்ன தான் பண்ணுற நிலா? ஆமாம், ஏன் பாட்டி கண்ணாடி நீ வச்சிருக்க? என்ன உடஞ்ச மாதிரி இருக்கு? ஏன் நிலா, எப்படி உடஞ்சது? நான் சொல்றேன். அக்கா நக்ஷு பாட்டில் எடுக்கும்போது பாட்டி கண்ணாடி கீழே தள்ளிட்டு உடச்சிட்டாமா. உங்கள் 2 பேரோட சேட்டை அதிகமாயிடுச்சு வர வர. இப்போ பாட்டி எழுந்து கண்ணாடி கேட்டால் என்ன சொல்கிறது? உங்கள் அப்பா கிட்ட கொடுத்து போய் சரி பண்ண சொல்லு நிலா, போ. சாரிமா, நான் தெரியாம பண்ணிட்டேமா. பரவாயில்ல விடு, அப்பா கிட்ட கொடுத்து கடையில் ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்லலாம். சரிம்மா. நான் அக்ஷுக்கு போய் முதல்ல சாப்பாடு கொடுக்குறேன். அவள் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கா. ஆகாஷ், நிலா வந்து அத்தை கண்ணாடியை உடச்சிட்டா, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க ஆகாஷ். கடையில் கொடுத்து ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க வேணாம். நான் அக்ஷுக்கு போய் சாப்பாடு கொடுக்குற முதல்ல. அவள் அழுதுகிட்டே இருக்கா. அழாதடா செல்லம். சரி நம்ம போய் சாப்பிட்லாம். நிலா, இங்க வாமா. அப்பா பாட்டி கண்ணாடி தெரியாம உடச்சிட்டப்பா. சாரிப்பா. இது எப்படியாவது ரிப்பேர் பண்ண முடியுதா பாருங்கப்பா ப்ளீஸ். என்ன நிலா, காலையில் என்னடானா சூர்யா தண்ணி ஊற்றி பாட்டி வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க. இப்போ நீ அவங்க கண்ணாடி உடச்சிட்ட. 2 பேரும் இப்படி மாற்றி அம்மக்கலம் பண்ணால் என்ன பண்ணுறது? சாரிப்பா. நக்ஷு செல்லம், பால் குடிச்சிட்டே சமத்தா போய் தூங்கணும் சரியா? செல்ல குட்டில. ஆகாஷ், கண்ணாடி ரிப்பேர் கடையில் கொடுத்துட்டிங்களா? கடையில் கொடுக்க வேண்டாம் மேகா, சின்ன ரிப்பேர் தான், நானே பண்ணிவிடுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பண்ணி முடிச்சிடுவேன். சரி, நான் அத்தை எழுந்துட்டாங்களான்னு பார்க்குறேன் ஆகாஷ். சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. அத்தை எழுந்துட்டா போய் கொடுத்துட வேண்டியதுதான். நக்ஷு செல்லம், வா பாட்டிக்கிட்ட வா. அத்தை எழுந்துட்டிங்களா அத்தை? இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையா தூங்கி எழுந்ததுக்கப்புறம்? இப்போ எவ்வளவோ பரவாயில்லம்மா. சரிங்க அத்தை, உங்களுக்கு கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. நான் போய் எடுத்துகிட்டு வரேன். நக்ஷுக்கு தூக்கம் வந்துச்சு. உங்கள் பக்கத்தில் படுக்க போடுறேன். நீங்கள் அப்படியே அவளை தூங்குனா தூங்க வச்சிருங்க அத்தை. அதுக்குள்ளே போய் உங்களுக்கு சூப் எடுத்துகிட்டு வரேன். அரரோ அரிரரோ அரரோ அரிரரோ. காலையில் இந்த சூர்யா பையன் தண்ணி ஊற்றிட்டான். இப்போ நிலா வேற கண்ணாடி உடைச்சிட்டா. அத்தை கிட்ட சொன்னால் என்ன பண்ணுவாங்களோ தெரில. நக்ஷு அதுக்குள்ளே தூங்கிட்டாளா? பரவாயில்ல. அத்தை இந்தாங்க அத்தை, நீங்கள் கேட்ட சூப். என் கண்ணாடியை கொஞ்சம் எடுத்து கொடு மேகா. கண்ணாடி இருக்கட்டும் அத்தை, நீங்கள் முதல்ல சூப் குடிங்க, ஆறிட போகுது. இல்லைம்மா, கண்ணாடி போடலன்னா எனக்கு எந்த வேலையும் செய்ய தோணாதும்மா, அதாம்மா. பாட்டி கண்ணாடி போட்டுட்டே சூப்பு குடிச்சா கண்ணாடி எல்லாம் புகையிடும் பாட்டி. நீ அப்புறம் போட்டுக்கோங்க. சரிம்மா. சூப் எப்படி இருந்தது அத்தை? சூப்பு ரொம்ப நல்லா இருந்தது மேகா. சரிம்மா, இப்போயாவது என் கண்ணாடி எடுத்து கொடுங்கம்மா. பாட்டி கண்ணாடிலாம் அப்புறம் போட்டுக்கோங்க பாட்டி. சூர்யா, கண்ணாடி போட்டாதான்ப்பா எனக்கு கண்ணு நல்லா தெரியும். கண்ணாடி எடுத்து கொடுப்பா. அம்மா, இந்தாம்மா உன் கண்ணாடி. என்ன ஆகாஷ், என் கண்ணாடியை நீ எடுத்துட்டு வர? ஆமாம்மா, உன் கண்ணாடி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் நான் சரி பண்ணிட்டு இருந்தேன். என் கண்ணாடி எப்படி ஆகாஷ் உடஞ்சிது? பாட்டி சாரி பாட்டி. நக்ஷியோட பாட்டில் எடுக்கும்போது நான் தான் தெரியாம தள்ளி விட்டு உடைச்சிட்டேன் பாட்டி. சாரி பாட்டி. எனக்கு எல்லாம் தெரியும் நிலா. என்ன பாட்டி சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஆமாம் நிலா, நீ கண்ணாடி உடைக்கும் போது நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன். அப்ப ஏன் பாட்டி நீங்க என்ன கேட்கவே இல்ல? நீயே வந்து என்கிட்ட உடைச்சிட்டேன் பாட்டின்னு உண்மையை சொல்லுவியான்னு பார்த்துட்டே இருந்தேன். நீயும் அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட வந்து இப்போ உண்மையை சொல்லிட்ட. அதனால நீ குட் கேர்ள். அப்போ உங்களுக்கு என் மேல கோவமே இல்லையா பாட்டி? இல்லைடா செல்லம், நீ எப்பவுமே உண்மையை சொல்லிட்டினா எந்த பிரச்சனையுமே இல்லை, புரியுதா? சரி பாட்டி, நாங்க அப்ப இனிமே இதே மாதிரி எப்பவுமே உண்மையே சொல்லுவோம் பாட்டி. சரிடா செல்லங்களா. அக்கா, நம்ம இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டோமேக்கா. என்ன விஷயம் சூர்யா? ஓ அதுவா? அது நான் தான் சொல்லுவேன். இல்ல நான் தான் சொல்லுவேன். இல்ல நான் தானே ஞாபகப்படுத்தினேன், அப்ப நான் தான் சொல்லுவேன். இல்ல நான் தானே பெரிய பொண்ணு, அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். 2 பேரும் சண்டை போடாமல் சொன்னாதான் எல்லாருக்கும் கேட்கும். நான் பாதி சொல்றேன், நீ பாதி சொல்லு சரியா? ஓகேக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வீடியோஸ்க்கு மறக்காம மினி வினியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.